மதுரை உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் புத்தாண்டு சிறப்பு தரிசனம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி இணைப்பில் இருக்கிறார். சொல்லுங்க சின்னத்தம்பி. வணக்கம். இன்று ஆங்கில புத்தாண்டை ஒட்டி உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அதிகாலை 4 மணி அளவிலிருந்து பொதுமக்களும் பக்தர்களும் அதிக அளவில் வர தொடர்ந்தனர். இன்று 20,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டனர். கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலாக பக்தர்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது, சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த ஆங்கில புத்தாண்டை ஒட்டி பக்தர்களும் பொதுமக்களும் மனமுருகி தங்கள் வேண்டுதலை வேண்டிக் கொண்டனர். நன்றி சின்னத்தம்பி. வருஷம் புத்தாண்டுக்கு இந்த கோயிலுக்கு வரும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு. இந்த வருஷம் தரிசனம் சூப்பரா இருந்தது. அதுவும் இல்லாம நாங்க பொறுமையா கீழே நின்று அம்மனை பார்த்து தரிசனம் வாங்கிக்கிட்டோம். குரூப்பா வருவாங்க, அம்மனை பாக்குறதுக்காக வருவோம். சூப்பரா இருந்ததுங்க தரிசனம். நான் ஈரோட்ல இருந்து வரேன். நான் வருஷம் இந்த கோயிலுக்காக வருவேன். வரப்ப இந்த டைம் ரொம்ப கூட்டம் அதிகமா இருந்துச்சு. ஆனா லைன் ஃபார்ம்ல கரெக்டா சாமி தரிசனம் செமையா இருந்துச்சு, அலங்காரம்லாம் செமையா இருந்துச்சு. மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனத்துக்காக அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு செய்தார்கள். இன்று ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு உலகம் முழுவதும் கோலாகலமாக மக்கள் கொண்டாடினார்கள். அதனைத் தொடர்ந்து மதுரை மக்கள் ஆடல் பாடல் நிகழ்ச்சியும் வான வேடிக்கையையும் வெடித்து புத்தாண்டை வரவேற்றனர். மேலும் இன்று அதிகாலை 4 மணிக்கு உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடை திறக்கப்பட்டது. வழக்கத்தை விட அதிக அளவு பக்தர்களும் பொதுமக்களும் வந்து குவிந்தனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்தார்கள். தினமுல்லை செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.